ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸ்ல வெளியாகிருக்கிற பன் பட்டர் ஜாம் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ இப்போ மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்தலாம். இந்த படத்தோட லீட் கேரக்டர்ல பிக் பாஸ் ராஜு நடிச்சிருக்காரு. அவரோட அப்பா அம்மா சார்லி, சரண்யா பொன்வண்ணன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. அங்க தேவதர்ஷினி அவங்கள மீட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும், இவங்களோட பையன் அவங்களோட பொண்ணு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும். அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கணும், ஆனா அது அவங்கள பொறுத்தளவு லவ் மேரேஜா இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துக்கு ஒரு பெரிய பலமே ராஜு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், அப்புறம் காமெடி காட்சிகள், இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காரு. படத்துல ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் வரும் ராஜு அவரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கும். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. இந்த படத்துல லவ் சீக்வன்ஸ் அப்புறம் பிரேக்கப் சீக்வன்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப நல்லாவே கிராஃப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் அவங்க இந்த ஜெனரேஷன் குறித்து பேசக்கூடிய அந்த டயலாக்ஸ் எல்லாமே இந்த ஜெனரேஷனுக்கு பக்காவா பொருந்தும். படத்தோட ஸ்டோரி நிறைய படங்கள் பழைய படங்கள்ல வந்ததுதான். பட் இதை இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இந்த டீமை நம்ம பாராட்டலாம். தேவதர்ஷினி, பப்பு, மைக்கேல் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு தேவையான ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாபு குமார் அவரோட சினிமாட்டோகிராஃபி ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுவுமே இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். கே பிரசன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ஒரு நார்மல் சீனை கூட நல்ல ஒரு புஷ் பண்ணி நமக்கு ஒரு பாக்குறதுக்கு ஒரு என்கேஜிங்கா இருக்கு. ஸோ அவரோட மியூசிக்குமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஒரு சில சீன்ஸ்ல அந்த அளவு கிளிக் ஆகல. அப்புறம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லேகிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லயுமே ரொம்ப ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப லெந்தியா இருந்தது மாதிரி இருந்தது. ஒட்டுமொத்தமா இந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கு. பட் நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.